வணக்கம். இன்று காப்போத்த உயர்தர 2023 வினாத்தாளின் 19வது MCQ இருந்து பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் கீழே தரப்பட்ட தாக்கங்களை கருதுக. வெப்பநிலை Tயில் டெல்டா ஜியின் பெருமானங்கள், அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இந்த பெருமானங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதில் தான் அந்த வினாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வினா, அந்த கேள்வியை, அந்த தாக்கங்கள் இங்கு உங்களுக்கு தரப்படுகிறது. இதுக்குரிய டெல்டா ஜி பெருமானம் 1010 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 ஆகும். அடுத்தது இதுக்கான டெல்டா ஜி பெருமானம் சக 70 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 ஆகும். இதுக்கான டெல்டா ஜி பெருமானம் 170 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 ஆகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இதுல வினாவப்பட்டது என்னென்றால், இதற்கான விஷயம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது அமோனியா 2 தரம் ஆக்சிஜன் HNO3 aqueous H2O திரவம், இதுக்கான டெல்டா ஜி பெருமானம் உங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. இதான் உங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. நாங்க என்ன செய்யணும் என்றால், இந்த சமன்பாடுகள் எங்கள்கிட்ட இருக்குதானே. முதலாவது சமன்பாடு, இரண்டாவது சமன்பாடு, மூன்றாவது சமன்பாடு என்ற 3 சமன்பாடுகள் எங்கள்கிட்ட இருக்குதானே இல்லையா? இந்த 3 சமன்பாடுகளையும் வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த 4வது சமன்பாட்டை, இந்த சமன்பாட்டை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அதுக்குரிய செயற்பாடுகளை நாங்கள் செய்தோம் என்றால் இதுக்கான உங்களுக்கு விடை கிடைக்கும். ரைட். ஸோ அதை நாங்கள் முதலாவதாக பார்ப்போம். இப்ப இங்க பார்ப்போம். இந்த சமன்பாட்டில் NO2வும் இல்லை, NOவும் இல்லை. சரியா? இப்ப இந்த அவர் தந்த இந்த நிகர சமன்பாட்டில் NO2வும் இல்லை, அதே நேரத்தில் என்ன NOவும் இல்லை, ரெண்டும் இல்லை. NO2 NO ஆகிய இரண்டும் இல்லை. ஆகவே இந்த 3 சமன்பாட்டையும் வைத்துக் கொண்டு அந்த NO2 NO என்பதை நாங்கள் நீக்கினோம் என்றால் எங்களுக்கு இந்த சமன்பாடு கிடைக்கும். அதுக்கான வழிகளை இப்ப செய்வோம். கவனியும். அதுதான் இப்ப உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். இப்ப பாருங்கள், இங்க பாருங்க NO. இதுல இருந்து இதை கழிப்போம். இந்த சமன்பாட்டில இருந்து இந்த சமன்பாட்டை கழிப்போம். எப்ப இந்த சமன்பாட்டை 2ஆல பெருக்கி போட்டு கழிச்சால் இந்த NO இருக்காது. நான் சொல்ல இந்த சமன்பாட்டை 2ஆல பெருக்கி இதுல இருந்து இதை கழியுங்கோ. கழிச்சிங்களாக இருந்தால் இந்த NO இருக்காது. அப்ப முதலாவது அதை நீக்கிறோம். சரி, கவனிங்கோ. அப்ப முதலாம் சமன்பாடு, இரண்டாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கும். என்ன வரும்? 4 NO2. சரியா? இங்க 4 NO. சரியா? 2 O2 வாயு வரும். இப்ப இந்த டெல்டா ஜி இந்த பெருமானம் எப்படி இருக்கும்னா, அதுவும் 2ஆல பெருக்கப்பட்டதான் இருக்கு. இதுக்குரிய டெல்டா ஜி 2 தர 70. சரியா? அதாவது 140 கிலோ ஜூல் இருக்கு. அது நீங்க மூல் மைனஸ் 1ல போடலாம், அந்த அலகு அப்படியே கொடுக்கலாம். இது வேற இருக்கு டெல்டா ஜி. சரியா? 140 கிலோ ஜூல் மூல் மைனஸ், அதாவது 2 தர 70. சரி, எங்க 2 தர 70 140. இப்ப நாங்கள்
இதை நாங்கள் ஒரு நாலாவது சமன்பாடு என்று காட்டுவோம். ஒன்றுல இருந்து 4 கழியும்போது 1 சய 4 கழிக்கிறது 4 அமோனியா 4 தரம் அமோனியா வாயு சரி கழிக்கிட்டோம் சய கழிக்கிறோம். இப்ப எழுதுவோம், அதை எழுதலாம் பிரச்சனை இல்லை. சய NO2 வாயு இப்படி எழுதுங்க, அது மேத்தமேட்டிக்கல் வியூல அதை எழுதலாம். இப்ப இந்த 5O2 அப்படியே இருக்குது இருக்கட்டும். இனி அங்கால 4 NO சய 4 NO இதைத்தான் கழிக்கிறோம், இதையும் இதையும். அப்ப 4 NH3 சய 4 NO2 சக 5O2 இந்த 4 NO வராது உங்களுக்கு சரியா. அடுத்தது வந்து 6 நீர் சய 2O2 சய 2O2 வந்து கழிக்கிட்டோம். இதை ஒரு ஒழுங்குபடுத்தி போட்டு போவோம். என்ன 4 NH3 சய 4 NO2 5O2 இங்கால வந்தால் 7O2 சரியா 7O2 6 நீர் என்று வரும். இதுக்கான வெப்ப உள்ளுறை மாற்றம் என்ன அங்கே இருக்கு. இதுக்குரியது வெப்ப உள்ளுறை இந்த டெல்டா ஜி என்னென்றால் சய 1010 கிலோஜூல் மூல் மைனஸ் 1 சய கழிக்கிறோம் சய இங்கே 140 கிலோஜூல் மூல் மைனஸ் 1 என்று வரும். இதுக்கான உள்ளுறை சக்தி இப்படி வரும். அதை கழித்தீங்கள் என்றால் அது அப்படி வரும் அந்த உள்ளுறை சக்தி. ரைட், எங்க இவ்வளத்தை முதல் எழுது கூட கண்டு கழிச்ச அந்த பருமதியை நாங்க போடுவோம். இதை கழித்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் தானே. சய 1150 கிலோஜூல் மூல் மைனஸ் 1 வரும். தெரியும் ரைட். இப்ப இந்த சமன்பாட்டை நீங்கள் ஒரு 5வது சமன்பாடு வைத்துக் கொள்ளும். இப்ப இந்த 5ஐயும் 3ஐயும் ஒரு ஒப்பிட்டு பாருங்க. 5ஐயும் 3ஐயும் 5 3 சரியா இங்க இதையும் இதையும் 5 3ஐயும் ஒரு ஒப்பிட்டு பாருங்க. என்ன நடந்தது? கூட்டுவோம், அந்த NO2 இல்லாம அப்ப கூட்டுவோம். 3 சக 5 கூட்டுவோம். NO2 இல்லாம போயிடும். 4 அமோனியா வருகிறது. இங்கே ஒரு O2 அங்க ஒரு 7 O2 அப்ப 8 ஆக்சிஜன் என்று கிடைக்கிறது. சரியா பா கொஞ்சம் கீழே எழுதுமா. ரைட், 4 அமோனியா வருகிறது. கூட்டினால் 8 ஆக்சிஜன் வாயு வருகிறது. இந்த NO2 கேன்சல் ஆகிடும். ரைட், இந்த NO2 இந்த NO2 இல்லை, இது கூட்டேக அது கேன்சல் ஆகிடும். அங்கால 4 HNO3 வருகிறது. அடுத்தது 4 HNO3 வருகிறது. கூட்டி கொண்டு வந்தீங்கள் என்றால் அந்த இடத்துல பிறகு இங்க வரும். இங்க இந்த 2 H2O இருக்கிறது. அதை இங்க நாங்க போடுவோம் பாருங்க. சரி, அந்த 2 H2O சேர்த்து போடுவோம். வா பிறகு கொண்டு வந்து கழிப்போமா. ரைட், 2 H2O இருந்திருக்கிறது. அங்கால 6 H2O இருக்கு. அப்ப இதை நிகரமா எழுதுங்க. 4 NH3 8 ஆக்சிஜன். இதை விரிவா எழுதுறதுக்கான இப்படி தாரம் 4 நீர் என்று எழுதுறோம். இதுக்கான பெறுமதி என்ன? 3ஐயும் 5ஐயும் கூட்டி இருக்கிறோம். 3க்குரிய பெறுமதி என்ன? உங்களுக்குரிய பெறுமதி 3 சய 170 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. அப்ப சய 170 கிலோஜூல் மூல் மைனஸ் 1ஐ 5க்குரிய பெறுமதி என்ன? இங்க இருக்கு சய 1150 சய 1150 கிலோஜூல்
மூல் மைனஸ் 1 கூட்டுமோ அப்ப உங்களுக்கு என்ன பெறுமதி வந்திருக்கும் டெல்டா ஜி சய 1320 என்று வரும் சரியோ டெல்டா ஜி இந்த பெறுமதி நான் இதில் எழுதுறேன் விடை வந்து சய 1320 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 என்று வரும் இடத்தை கருதி நான் இப்படி எழுதுறேன் இங்கே இருக்கு சய 1320 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 என்று வரும் சரியோ அதான் அவர் கேட்டது அப்ப அதை கொடுத்தீங்கன்னா சரிதானே விளங்குதா அதை எழுதி விடுங்க அந்த பெறுமதியை நாங்கள் அங்க கொடுக்க அதுக்குரிய விளக்கத்துடனான அந்த பெறுமதியை நாங்கள் அங்க கொடுக்க வேண்டும் அப்ப இது 1320 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 எவ்வளவுக்கு வந்திருக்கு பிள்ளை 4 மூலுக்கு வந்திருக்கு இது 4 மூலுக்கு வந்திருக்கு இதை கவனிக்கணும் படிவா 4 மூலுக்கு இந்த 1320 வந்திருக்கு இதெல்லாம் கவனிக்கணும் ஆனா உங்கள்கிட்ட கேட்ட தாக்கம் என்ன இப்ப நான் மேலே அளிக்கிறேன்னா கேட்ட தாக்கத்தை எழுதுறதுக்காக இதை அளிக்கிறேன் இப்ப உங்கள்கிட்ட கேட்ட தாக்கம் என்ன ஒரு மூலுக்குரிய தாக்கம் தானே கேட்டிருக்கு இந்த தாக்கம் அப்ப என்ன வரும் 4ஆல பிரியுங்க NH3 சரியா 2 O2 ரைட் அங்கால HNO3 அடுத்தது H2O திரவம் என்று வரும் அப்ப என்ன செய்யறது உங்களுக்கு இந்த டெல்டா ஜி எப்படி இருக்கும் என்றால் சய 1320 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 என்றது 4ஆல பிரியும் எவ்வளவு வரும் 3 12 12க்கு 4 3 12 சய 330 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 என்றது அப்ப அந்த விடை வந்து 5வது விடை சய 330 ஆனா உங்களை நான் வெளிப்படுறேன் உங்களை குழப்புறதுக்காக சய 1320 இதுவும் தந்திருக்கு இந்த விடையும் தந்திருக்கு இதான் முதலாவது விடையா தந்திருக்கு நீங்க உடனே அதை போட்டுடுவீங்க அதுக்காக கவன கலைப்பானுக்காண்டி அப்படி தார ஆனா அங்க என்ன செய்ய போறோம் 4ஆல பிரிச்சுட்டு தான் போடணும் அதான் கேட்டது ரைட் அப்ப அது வந்து இலகுவானது ஒன்று அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சரியா அவளே ரைட் இதை நீங்கள் எழுதி மீண்டும் மீண்டும் எழுதி இதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கள் என்றால் அதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் சரியோ இப்ப ரைட் அப்ப நாங்க என்ன செய்தாங்க இந்த சமரியா விளைவு அவர் கேட்ட தாக்கத்துல NO2வும் இல்லை NOவும் இல்லை ஆகவே தந்த தாக்கங்களை சமப்படுத்தி அந்த NO2வை நீக்கிறதுக்குரிய வழியை பார்த்தா சரி இனி ஒரு சமன்பாட்டை எத்தனையால பெருக்குறீங்களோ அந்த டெல்டா ஜி அல்லது டெல்டா எச் பெருமானங்கள் அல்லது டெல்டா எஸ் பெருமானங்களும் அத்தனையால பெருக்கப்படும் எத்தனையால பிரிக்கிறீங்களோ அந்த பெருமானம் அத்தனையால பிரிப்படும் அவ்வளவுதான் ஓகே இனி அடுத்ததுக்கு போவோம் ரைட் 20வது கீழே தரப்பட்ட சேர்வைகளில் எது பின்வரும் 3 தாக்கங்களுக்கும் உட்படும் PCl5 உடன் புரிந்து ஒரு குளோரோ சேர்வையை தோற்றுவிக்கும் குளோரோ சேர்வை PCl5 என்றால் இந்த OH குரூப் இருக்கும் கட்டாயம் இவர் இருந்தால் PCl5 ஆட் பண்ண அது Cl ஆக மாறும் அப்ப இந்த தொழில் இது இருக்கும் ரைட் NaOH முன்னிலையில் தன்னொடுங்கல் NaOH ஓட தன்னொடுங்கல் என்றால் அல்பா ஐதரசனை கொண்டுள்ள இதான் அல்பா ஹைட்ரஜன் இதைத்தான் சொல்றது அல்பா ஐதரசன் அல்பா ஐதரசனை கொண்டுள்ள சரியா அல்டிகைடு அல்லது கீட்டோன் இதான் அல்பா ஐதரசன்
சரியோ? அல்பா ஐதரசனை கொண்டுள்ள இது அல்பா கார்பன், இந்த ஐதரசன் அல்பா ஐதரசன், இது அல்பா கார்பன். அதாவது அல்டிஹைடுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் அல்பா கார்பன், இது கீட்டோனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் அல்பா கார்பன், இதுவும் அல்பா கார்பன். அதுலயும் ஒரு ஐதரசன் இருந்தால் அல்டோல் ஒடுக்கம் கீட்டோல் ஒடுக்கத்துக்கு உட்படும். அதுதான் தன்னொடுங்கல் ஐதான NaOH. ரைட். அப்ப அல்டிஹைடு கீட்டோல் இருந்திருக்க வேண்டும். சரி, லிதியம் AlH4 உடன் ஒரு தாழ்த்தல் தாக்கத்துக்கு உட்படும். அப்ப அதுவும் அதுதான். இங்க அல்டிஹைடு கீட்டோன் இருந்தால் லிதியம் AlH4 ஓட தாழ்த்தலுக்கு உட்படும். அது மட்டுமல்ல, கார்பாக்சிலிக் அமிலம் இருந்தாலும் தாழ்த்தலுக்கு உட்படும். அது மட்டுமல்ல, அமில ஏலைட்டுகள் இருந்தாலும் தாழ்த்தலுக்கு உட்படும். அது மட்டுமல்ல, எசிட்டர் இருந்தாலும் தாழ்த்தலுக்கு உட்படும். இப்படி எஸ்டர் இருந்தாலும் அவர் தாழ்த்தலுக்கு உட்படும். அப்ப இவ்வளவு பகுதிகளும் இருப்பினம் என்றால் லிதியம் AlH4 ஓட தாழ்த்தலுக்கு உட்படும். சயனைடு இருந்தாலும் உட்படும். நைட்ரைல் கம்பவுண்ட் இருந்தாலும் லிதியம் AlH4 ஓட தாழ்த்தலுக்கு உட்படும். அப்ப அல்டிஹைட் கீட்டோன் இது ரெண்டும் பொதுவாளி இருக்கு. அல்டிஹைட் கீட்டோன் இது பொதுவாளி இருக்கு. அல்டிஹைட் கீட்டோன்ன்றது பொதுவாளி இருக்கு. கார்பாக்சிலிக் அமிலம், அமில ஏலைட், எஸ்டர், நைட்ரைல் கம்பவுண்ட் எல்லாம் லிதியம் AlH4 ஓட தாழ்த்தலுக்கு உட்படும். வாரார்கள் லிதியம் AlH4 ஓட தாழ்த்தலுக்கு உட்படும் என்று எழுதுறோம் நாங்கள். அல்டிஹைட் கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம், அமில ஏலைட், எஸ்டர், நைட்ரைல் கம்பவுண்ட் இருந்தால் தாழ்த்தலுக்கு உட்படும் என்றதை நாங்கள் எழுதலாம். அது சரி. இப்ப இங்க பார்ப்போம், ஒவ்வொரு சேர்வைகள் அங்கு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தந்த விடையில CH3 COH CH3 CH2 C double bond NH2 என்று எடுக்கிறோம். இதுவும் தாழ்த்தலுக்கு உட்படும். ஏமாய்ட்டுகளும் தாழ்த்தலுக்கு உட்படும். அப்ப அதையும் போடுவோம். அடுத்து இது 1 2 3 4 5 ஆறாவது ஏமாய்ட், அதுவும் தாழ்த்தலுக்கு உட்படும். அப்ப இவர் முதலாவது என்ன கேட்கிறார் என்றால், முதலாவது அவற்ற கேள்வி PCl5 ஓட Cl, ரைட், இது நடக்கும். ஆனால் NaOH ஓட தன்னொடுங்களுக்கு ஈடுபடாது. லிதியம் AlH4 ஓட தாழ்த்தப்பட்டு முதல் அமைன் பேர். சரியோ? லிதியம் AlH4 ஓட தாழ்த்தப்பட்டு முதல் அமைன் பேர். ஆனால் NaOH ஓட தன்னொடுங்கள் அல்டிஹைடு கீட்டோன் இல்ல. அப்ப இது வராது. சரி, இது இரண்டாவது CH3 CH OH CH2 CHO. இங்க பாருங்க, PCl5 ஓட இது நடக்கும். NaOH ஓட தன்னொடுங்கள் இங்க இருக்கு. அல்பா ஹைட்ரஜன் இந்த அல்பா ஹைட்ரஜன் இருக்கு, அல்பா கார்பன்ல அல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இது தன்னொடுங்களுக்கு நடக்கும். லிதியம் AlH4 ஓட இது தாழ்த்தப்படும். இது சரி. இனி அடுத்தது மூன்றாவது H C double bond benzene and the ring CH3 CH3OH. இத கவனிங்க. PCl5 ஓட ஓகே முதலாவது ரியாக்ஷன். மற்றது லிதியம் AlH4 ஓட ரைட். தன்னொடுங்கல் நடக்காது. இங்க அல்பா கார்பன் இருக்குது, அல்பா கார்பன் உண்டு, ஆனால் என்ன இல்ல, அல்பா ஐதரசன் இல்லை. அப்ப அது தன்னொடுங்கல் நடக்காது. சரியோ? தன்னொடுங்கல் நடக்காது. எனவே இது வராது. நாலாவது நாலாவது PCl5 ஓட தாக்கம் இல்லை. PCl5 ஓட இருக்கு இல்லை. ஆனால் லிதியம் AlH4 ஓட இருக்கு. சரி, லிதியம் AlH4 ஓட இருக்கு. சரி, ஆனால் NaOH ஓட தன்னொடுங்கல் இல்லை. அல்டிஹைடு NaOH ஓட தன்னொடுங்கல் இருக்கு. ஏன்னா இங்க அல்பா கார்பன் இருக்கு, இந்த ரெண்டு வகையும் இருக்கு அல்பா கார்பன். அப்ப அல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப என்ன நடக்கும் என்றால் NaOH ஓட தன்னொடுங்கல் இருக்கு. அப்ப இவருக்கு PCl5 ஓட இல்லை. அப்ப இதுவும் இல்லை. அஞ்சாவது
அஞ்சாவது CH3 O C double bond ring right CH2OH அவனைங்க பிள்ளைகள் PCl மயமோட ரைட் நடக்கும் சரியோ லிதியம் AlH4 ஓட நடக்கும் ஆனா NaOH ஓட தன்னொடுங்கள் இல்லை NaOH ஓட இல்ல ஏன் ஆல்டிஹைட் கீட்டோட இல்ல அப்ப அது வேற ஆகவே சரியான விடை அது இரண்டாவது விடை திருத்தமான விடை இது திருத்தமான விடை சரியோ இப்ப விளங்குதா வடிவா ரைட் சரி அடுத்ததாக அதுக்கு போவோம் 21க்கு பாப்போம் 21வது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை பற்றி பாருங்க குறிக்கிறதில் குறித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள் டக்கண்டு ரைட் சரி கவனிங்கோ பின்வரும் மீள் தாக்கத்தை கருதுக அது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் Fe F2 திண்மம் அமிலத்தோட தாக்கம் அடைந்தால் உங்களுக்கு அங்க Fe2 plus aqueous 2 தரம் HF aqueous ஒரு தாக்கம் இருக்குது இது ஒரு தாக்கம் இதுக்கான சமநிலை மாறிலி K இதுக்கான ஒரு சமநிலை மாறிலி என்ன K ரைட் அடுத்ததை பார்ப்போம் இரண்டாவது Fe F2 திண்மம் Fe2 plus நீர் கரைசல் 2F minus நீர் கரைசல் இதுக்குரிய சமநிலை மாறிலி K1 2 தர 10⁻6 மோல் கனம் டெசிமீட்டர் மைனஸ் 9 என்று சொல்றாங்க அப்ப 2 தர கிட்டத்தட்ட K1 2 தர 10⁻6 10⁻6 K1 வந்து 10⁻3 விட குறைவாக இருந்தால் அப்படியே கவனிக்கணும் K1 என்ற மாறிலி 10⁻3 விட குறைவாக இருந்தால் இவர் இப்படி மூவ் பண்ற தன்மை குறைவாக இருக்கு முத்தாக்கம் குறைவாக இருக்கு 10⁻3 விட குறைஞ்சிட்டால் முத்தாக்கம் குறைஞ்சிடும் K1 அடுத்தது அதெல்லாம் உங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கு படிவா பாருங்க F minus aqueous H plus aqueous HF aqueous and அதுக்குரிய K2 1 தர 13 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 டிரெக்ட் ஒரு சமநிலை மாறிலி இந்த KCl ஒரு சமநிலை மாறிலி சிறிது அல்லது சமன் 10⁻3 பெரிது அல்லது சமன் 10⁻3ல இருந்தால் தான் அது அந்த சமநிலைக்கு உட்படுறதாக கருதப்படும் இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் இந்த சமநிலைக்கு இது உட்படும் அப்ப இது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு 10⁻3 தான் அப்ப இது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு HF ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொண்டு இருக்கு ஆனால் Fe2 plus F minus இப்படி பிரியறதுக்கான வாய்ப்பும் இல்லை அந்த வாய்ப்பு இல்லை அதை கவனிக்கணும் நான் சொல்ற விளங்குதா இல்லோ ரைட் இப்ப கேட்டதுன்னா இந்த ஒட்டுமொத்த சமநிலை தொடர்பாக இந்த கூற்று சரியானது இந்த எல்லாத்தையும் சேர்த்த ஒட்டுமொத்த சமநிலை ஒன்று தொடர்பாக எது சரியானது என்றால்
என்ன சொல்லலாம்? சரியோ, என்னத்தை சொல்லலாம் என்றதை நாங்கள் பார்ப்போம். ரைட்? இப்ப நீங்கள் இந்த இதை பாருங்க, இந்த சமநிலை 1, இது சமநிலை 2, சமநிலை 3. அப்ப இந்த சமநிலை 1 பெறுவதற்கு என்ன செய்ய வேணும்? சமநிலை 1 பெறுவதற்கு இந்த சமன்பாட்டை முதல் 2ஆல பெருக்கணும். இதை 2ஆல பெருக்கணும். மூன்றாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 2f மைனஸ் ஓகே, 2h பிளஸ் ஓகே, 2hf வரும். சரி, 2ஆல பெருக்கி இருக்கிறோம். இது ஒரு 4வது சமன்பாடு என்று போடுவோம். சரியா? இப்ப இந்த முதலாவது சமன்பாட்டை பெறுவதற்கு என்ன செய்யணும்? 2ஐயும் 3ஐயும் 2ஐயும் 4ஐயும் கூட்டுங்க. உள்ளவா 2 சக 4 கூட்டி எடுக்கும். என்ன வருது? fe f2 திண்மம். சரி, இந்த f மைனஸும் இந்த f மைனஸும் இல்ல போயிடும். அப்ப fe2 பிளஸ். சரி, அடுத்தது இந்த 2hf வருது. இப்ப கூட்டுறோம். கூட்டினா என்ன நடக்கும்? இந்த சமநிலை. ஆகவே k சமன் k1 இன்டு இத 2ஆல பெருக்கி தான் கூட்டுறோம். இரண்டாவது எது? k1 இது. சரியா? k1 இன்டு இந்த மூன்றாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கி இருக்குங்க. 2ஆல பெருக்கி தான் கூட்டுறோம். அப்ப k1 இன்டு k2 வினுடைய வர்க்கம். இது உங்களுக்கு தெரியும், இது தெரியும். சமநிலை k1 ஏண்டா இந்த சமன்பாட்டை இங்க 2ஆல பெருக்கி இருக்கிறோம். இங்க 2ஆல பெருக்கினால் இந்த மாறிலி வர்க்கிக்கப்படும். கழித்தால் பிரிபடும், பெருக்கினால் வர்க்கிக்கப்படும். இங்க பிரிபடும், கழித்தால். கூட்டினா இந்த பெருக்கம். இங்க பாருங்க, இப்ப 2வது சமன்பாட்டை 3வது சமன்பாட்டை கூட்டுறோம். 2வது சமன்பாட்டு இந்த மாறிலி k1, 3வது சமன்பாட்டை 2ஆல பெருக்கி போட்டு கூட்டுறோம். அப்ப வர்க்கப்படும். அப்ப k1 கூட்டுறபடியால் பெருக்கப்படும். இது வர்க்கம். அப்ப நீங்கள் இந்த k க்குரிய பெறுமதியை பாத்தீங்களா? இப்ப k சமன் k1 எவ்வளவு? 2 தர 10 ன் 6 தர k2 ன்ற வர்க்கம் 1 தர 10 ன் 3 னுடைய வர்க்கம். இதை சுருக்கினா 2 வருது. சுருக்கினா 2 வருது. இப்ப k வந்து 1 விட பெருசு தானே. இப்ப உங்களுக்கு k வந்து 1 விட பெருசு என்றால் இந்த மாறிலி k greater than 1, 1 விட பெருசு என்றா இங்க வரும். இந்த ரேஞ்சுக்கு இந்த 1000 விட சின்ன, 0.0001 விட பெருசு. அப்ப அந்த ரேஞ்சுக்கு இது இருக்கு. இருந்தால் இந்த தாக்கம் முன்னோக்கி நகரும். இந்த தாக்கம் முன்னோக்கி நகரும். ஆகவே உங்களுக்குரிய அந்த விடை 3வது விடை k பெரிது 1 ஆகையால் சமநிலைத்தானம் வினைபொருளை நோக்கி நகரும். இங்க நிறுவி காட்டியிருக்கிறோம். k பெரிது 1 நிறுவி காட்டியிருக்கிறோம். அப்ப k பெரிது 1 ஆகையால் சமநிலைத்தானம் விளைபொருளை நோக்கி நகரும். இது எப்படி பாருங்க, இந்த k இந்த ரேஷியோ அப்படி எழுதலாம் தானே. k இந்த ரேஷியோ சிறிதல்லது சமன் 1000, அதான் 10 ன் 3. பெரிதல்லது சமன் 0.001. இந்த ரேஞ்சுக்கு அந்த ரைட். சோ அந்த விஷயமும் ஓகே. அடுத்தது 22வது போகும். கார்பாக்சிலிக் அமிலங்கள் பற்றிய கூட்டுக்களும் பிழையான கூட்டங்கள். கார்பாக்சிலிக் அமிலங்கள் பற்றிய கூட்டுக்கள் பிழையானது. நான் சும்மா எழுதுறேன். பொதுவாக அல்கைல் குரூப்பை போட்டு எழுதுறேன். கார்பாக்சிலிக் அமிலம். ஏன் இது பென்சோயிக் அமிலமும் இருக்கும். இப்படி சும்மா எழுதுறேன். கார்பாக்சிலிக் அமிலங்கள் பற்றி பிழையானது. NaBH4 உடன் கார்பாக்சிலிக் அமிலம் ஆல்கஹாலாக தாழ்த்த முடியாது. டெஃபினிட்.
இதை தாழ்த்துறவர் ஒருவர் மட்டும்தான். லிதியம் AlH4 ஈதர் H plus H2O இதான் இதை தாழ்த்தும். தாழ்த்தினா ஆல்கஹாலா வரும். உங்களுக்கு அது தெரியும் தானே? RCH2OH என்று வரும். இங்கே என்றால் CH2OH என்று வரும். NaBH4 இதை தாழ்த்தாது. NaBH4 தாழ்த்தாது. லிதியம் AlH4 மட்டும்தான் தாழ்த்தும். அப்ப அந்த கூட்டு சரி. கார்பாக்சிலிக் அமிலங்களின் கொதிநிலை ஒப்பீட்டளவில் சமனான சார் மூலக்கூற்று திணிவுகளை கொண்ட ஆல்கஹால்களின் கொதிநிலையிலும் கூடியது. எஸ், ஏனென்றால் கார்பாக்சிலிக் அமிலம் இந்த கொதிநிலை சம மூல திணிவுடைய ஆல்கஹால் கொதிநிலையிலே கூடினது. ஏனென்று சொன்னால் இதுல இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை நீங்க பாத்தீங்க என்றால் இங்க வந்து அவருடைய ஹைட்ரஜன் பிணைப்பின் வலிமை கார்பாக்சிலிக் அமிலத்தில் கூட. ஹைட்ரஜன் பிணைப்பின் வலிமை கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு கூடவே. ஏன்? இப்ப C=OH CH3 OH C=CH3 பாருங்க. இது கார்பாக்சிலிக் அமிலத்தில் வர ஹைட்ரஜன் பாண்ட். இது மிக வலிமையானதாக இருக்கும். என்ன ஆல்கஹால்னா என்ன இருக்கும்? ஆல்கஹால்ல ஹைட்ரஜன் பாண்ட் எடுத்தீங்கன்னா இப்படி போடலாம். இது வலிமையான ஹைட்ரஜன் பாண்ட். ரெண்டு இடத்துல ஹைட்ரஜன் பாண்ட் அங்க இருக்கு. அப்ப அந்த கூற்று சரியான கூற்று. கார்பாக்சிலிக் அமிலங்கள் CO2 வெளிவிட்டு கொண்டு நீர் NaOH கூட கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு தாக்கத்தை எழுதும். RCOOH NaOH கரைசல் சேர்த்தா என்ன வரும்? RCOO Na plus நீர் ரெண்டு வரும். இங்க CO2 வருதோ இல்ல. அப்ப அது பிள்ளை சோடியம் கார்பனேட்டோட அல்லது சோடியம் பைகார்பனேட்டோட தாக்கம் அடைஞ்சா CO2 வரும். இதுல வேற இல்லை. அது பிள்ளை. அப்ப அந்த கூட்டு தான் பிள்ளை. அதான் கேட்டது. ஐதரசன் பிணைப்பாக்கம் காரணமாக கார்பாக்சிலிக் அமிலங்கள் இருபௌதிய கட்டமைப்புகளை உண்டாக்கலாம். இப்படி ஹைட்ரஜன் பாண்டால இது டைமர் ஆகலாம். டைமரைசேஷன். கார்பாக்சிலிக் அமிலங்களின் சார் மூலக்கூற்று திணிவு அதிகரிக்கும் போது நீர் கரைதிறன் குறைகிறது. எஸ், இப்ப இப்படி நேர்ச்சங்கிலி HCOOH சரியோ. இப்ப CH3COOH CH3CH2COOH இப்படியே போய்கொண்டிருக்க நீரின் கரைதிறன் குறையும். கார்பன் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போயிருக்க நீரின் கரைதிறன் குறைஞ்சு கொண்டு போகும். அதையும் சரி. அப்ப மூன்றாவது விடைதான் தவறான விடை. அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சரியா? இப்ப ரைட், ஓகே. அடுத்தது போவோம். இருபத்தி மூன்றாம் இது ஒரு அகவெப்ப தாக்கம். டெல்டா H நேர்புறமானம் உடையது. இது ஒரு அகவெப்ப தாக்கம். வெப்பத்தை உள்ளெடுக்கும். வெப்பத்தை உள்ளெடுத்தால் தொகுதி குளிரும். வெப்பத்தை உள்ளெடுத்தால் தொகுதி குளிரும். அகவெப்ப தாக்கம் வெப்பத்தை உள்ளெடுக்குது. அப்ப தொகுதி குளிரும். கொள்கலத்தில் உள்ள பொருள்களின் வெப்பநிலை தாக்கத்தின் டெல்டா எஸ் தொடர்பாக இந்த தாக்கம் சார்பாக டெம்பரேச்சர் டெல்டா எஸ் தொடர்பாக உங்களோட கருத்து என்னன்றதான் கருத்து. இங்க பாருங்க, இங்க வாயுக்கள் இங்கால ஒரு மூல் இருக்கிறது, அங்கால 3 மூல் இருக்கிறது. இதுல ஒன்று, அதுல 2, ஒட்டுமொத்தமாக வாயுக்களில 3 மூல் இருக்கிறது. அப்ப அந்த சுயாதீன தன்மை தாக்கியில இருந்து விளைவுக்கு போக அதிகரிக்குது என்றால் டெல்டா எஸ் அதிகரிக்கும். இந்த தாக்கம் நடக்க டெல்டா எஸ் அதிகரிக்கும். ஏன்? சுயாதீனத்தன்மை இங்க 1 மூல் வாயு, அங்கால 3 மூல் வாயு. அப்ப சுயாதீனத்தன்மை அதிகரிக்க டெல்டா எஸ் அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும்? வெப்பநிலையை குறைத்து கொண்டு அதிகரிக்கும். ஏன்? இது அகவெப்ப தாக்கம். அப்பதான் கேட்டிருக்க பாருங்க. இரண்டாவது விடை, வெப்பநிலை குறைகிறது,
டெல்டா எஸ் என்ற குறி நேர்பெருமானம் அதிகரிக்கும் என்றால் நேர்பெருமானம். டெல்டா எஸ் என்ற குறி நேர்பெருமானம் வெப்பநிலை குறைகிறதுக்கு காரணம் இதாக வெப்பத்தால். அது சுகம். அடுத்தது 24வது. இது ஒரு சின்ன கேள்வி, நல்ல கேள்வி. ஓகே, ஒரு முசலத்தை கொண்ட மூடிய கொள்கலத்தில் வெப்பநிலை தீயிலும் அமுக்க அது எழுதும். இது ஒரு முசலம் கொண்ட ஒரு மூடிய கொள்கலம். இது ஒரு முசலம் மூடிய கொள்கலத்துல வெப்பநிலை தீயிலையும் அமுக்கம் P1 ஒரு இலட்சிய வாயு உள்ளது. வாயு இடங்கொள்ளும் கனளவு 2 டெசிமீட்டர் கனம். இந்த வெப்பநிலை கனளவை இதை நாங்கள் கனளவை உயர்த்துறோம். அதாவது இந்த முசலத்தை நிறுத்தி விட்டோம்னா இப்ப இந்த வெப்பநிலையில கனளவை 5 டெசிமீட்டர் கனத்துக்கு கொண்டு போறோம். அப்ப இப்ப அமுக்கம் குறைப்பு கனளவை 5 டெசிமீட்டர் கனத்துக்கு கொண்டு போறோம். அதான் பாயிலின் விதி. மாறா வெப்பநிலையிலே மாறா திணிவிலையும் வாயு ஒன்றுடைய அமுக்கம் கனளவுக்கு நேர்மாறு விகித சமன். இப்ப இது பிரஷர் வந்து P2 ஆயிருக்கிறது. இத்தொகுதி தொடர்பாக இந்த கூட்டு சரியான கூட்டு என்று கேட்கிறார் முதல். இப்ப பாயில் என்ன சொல்லி இருக்கிறார்? அதாவது மாறா வெப்பநிலையிலும் மாறா திணிவிலும் வாயு ஒன்றுடைய அமுக்கம் அதன் கனளவுக்கு நேர்மாறு விகித சமன். பாயில்ஸ் லோ. அதாவது P1 V1 சமன் P2 V2. So P1 into 2 டெசிமீட்டர் கனம் P2 into 5 டெசிமீட்டர் கனம். Therefore, ஆகவே P2 சமன் 2/5 P1. அதாவது 0.4 P1. அதான் P2. சரியா? ஓகே. இப்ப வாயுடைய சராசரி இயக்கப்பாட்டு சக்திக்கு என்ன நடக்கும்? இயக்கப்பாட்டு சக்தி கைனடிக் எனர்ஜி half mc² bar. இதான் கைனடிக் எனர்ஜி. சரியா? மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் என்ன ஸ்டேட்மென்ட் தந்தவர் உங்களுக்கு? வெப்பநிலை நேர்விகித சமன் half mc² bar. இதில திணிவு மாறும். எங்க திணிவு ஒரு குறித்த மூலக்கூற்றுடைய ஒரு வாயுவை கருதி 5 கிராம் வாயு மூலக்கூறை கருதி வெப்பநிலையை மாத்தி கொண்டு போய் திணிவு மாறும். தாக்கம் இது நடக்காது. ஒரு இலட்சிய பண்புடைய வாயு. அப்படி என்ன T நேர்விகித சமன் c² bar தானே. வேக வெப்ப இடை அல்லது வேக வெப்ப சராசரி. அப்படி என்று சொன்னா இங்க என்ன நடந்திருக்கு? டெம்பரேச்சர் மாற இல்லையோ, அப்ப இயக்கப்பாட்டு சக்தி மாறாது. ஆனால் P2 அப்படி வந்திருக்கு. 0.4 P1 வந்திருக்கு. அதான் முதலாவது விட கேட்டிருக்கு. அதை கொடுத்துடும். வாயு சராசரி இயக்கப்பாட்டு சக்தி அவ்வாறே இருக்கும் வேளை P2 இப்படி இருந்திருக்கு. 0.4 P1 முதலாவது விட. சரி, 25வது போங்க. அடக்கம் ஓடிப்போம். 25வது தரப்பட்ட வெப்பநிலையில் நடைபெறும் பின்வரும் தாக்கத்தை கருதுக. அந்த தாக்கத்தை கருதுவோம். இது N2O வாயு, CO வாயு, N2 வாயு, CO2 வாயு என்ற தாக்கத்தை கருதுவோம். பலேடியம் தூளின் சிறிதளவின் முன்னிலையில் தாக்கம் நடைபெறும் போது, அது ஊக்கி பலேடியம் பவுடர் முன்னிலையில தாக்கம் நடைபெறும் போது இத்தாக்கத்தின் வீதம் அதிகரிக்கிறது. அதாவது ஊக்கிய பாவிச்சு ஊக்கி என்ன செய்யும்? தனது தாக்க மேற்பரப்பில இந்த வாயு மூலக்கூறுகளை என்ன புறத்துறிஞ்சி வச்சு மூலக்கூறுகள் இந்த மோதையை அதிகரிக்கும். மூலக்கூறு மோத 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 தாக்க வீதம் கூடும். சரியா? அப்ப இந்த பலேடியம் என்ன செய்யுது? ஒரு ஊக்கி தாக்க வீதத்தை அதிகரிக்குது. ஊக்கி எப்படி தாக்க வீதத்தை அதிகரிக்கும்?
ஏவல் சக்தி குறைவான மாற்றுப்பாதையை அமைத்து தாக்க வீதத்தை அதிகரிக்கும். இதுதான் ஊக்கி ஏவல் சக்தி குறைவான மாற்று பாதையை அமைத்து தாக்க வீதத்தை அதிகரிக்கும். அப்ப அது 5வது தான் அதுல பொருந்தது. ரைட். அதாவது குறைந்தபட்சம் ஒரு தாக்கியேனும் பலேரியத்துடன் பிணைந்து தாழ்ந்த ஏவல் சக்தியை கொண்ட ஒரு மாற்று பாதை வழியே நடைபெறும். மற்றது ஒரு ஊக்கி ரசாயன தாக்கம் கொண்டுள்ள பங்கேற்று இறுதியில அதன் கட்டமைப்புகள் பருமன் திணிவு எதுவும் மாறாமல் அப்படியே வந்து கிடைக்கும். இதுதான் ஊக்கின்ற பண்பு. ரைட், ஓகே, அவ்வளத்தையும் பார்த்துக்கணும். அப்ப அது 5வது. அடுத்தது 26. உகந்த நிலைமைகளின் கீழ் C2H5OH ஒரு மூல் CO2 ஆக ஒட்சியேற்றப்படுகிறது. CO2 ஆக ஒட்சியேற்றப்படுகிறது. இதுல பங்கேற்ற இலத்திரன்கள் எத்தனையா? வேலன்ஸ் சிம்பிள் எத்தனை கார்பன் இந்த இருக்கு? 2 கார்பன். அதை முதலிங்க சமப்படுத்துவோம். ரைட், சரி. இப்ப இது ஒரு கட்டமைப்பு ரீதியில் எழுதுவோம். தேவைக்கா இதான். ஓகே, சரி பிள்ளைகள். இவற்றை ஒட்சியேற்ற நிலை என்ன போடுங்க. மின்னழுத்தன்மை கூடியது கார்பன். அப்ப இங்க -1, இங்க +1, திருப்பி இங்க -1 +1. ரைட். அப்ப இந்த கார்பன் ஒட்சியேற்ற நிலை என்ன? -3. இங்க கார்பனுக்கும் இடையில இலத்திரன் பரிமாற்றம் இடம்பெறுகிறது. ஏன்னா ஒரு 2 ஒரே மின்னழுத்தம். அப்ப திருப்பி இங்க +1 -1 +1 -1, இங்க இதுக்கு கூட. அப்ப இங்க -1, இங்க +1. அப்ப இவற்றை ஒட்சியேற்ற நிலை -1. இவற்றை ஒட்சியேற்ற நிலை நீங்க -2 +2 -2 +2 மின்னழுத்தமே குறைஞ்சது. அப்ப இவருக்கு +4. அப்ப ஒரு இலத்திரன் பரிமாற்றம் எப்படி இருக்கும்? இலத்திரன் மாற்றம், அதாவது இது ஒட்சியேற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப இழக்கப்பட்ட இலத்திரன்களின் எண்ணிக்கை ஒட்சியேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த ஒட்சியேற்றம் அதிகரிச்சிருக்கு. அது என்ன காண்றோம்? 4 இங்க இருக்கு. இது சயனால். அப்ப சயனாலில இருந்து 4க்கு போயிருக்கு. அப்ப எத்தனை? அப்ப இங்க 4, அப்படி எத்தனை CO2 இருக்கு? 2. அப்ப அந்த 2ஆல பெருக்குறீங்க. அப்ப 4 8 +8 2 பேர். அப்ப இங்க சயனால் ஆல் டுகெதர். இங்க சயனால், அங்கே அது மாறி இருக்குது. இப்படி போடுது சயனால், இங்கே அது மாறி இருக்கு சக 8. அப்ப ஒரு சயனால்ல இருந்து சக 8 மட்டும் போயிருக்கு. அப்ப எவ்வளவு இலத்திரன் இருக்குல்ல சம்பந்தப்பட்ட இழக்கப்பட்ட இலத்திரன். அப்படி போடுவோம். இழக்கப்பட்ட இலத்திரன்கள் நான் ஷோர்ட் அளவு எத்தனை? 8 4 12 இலத்திரன் இழந்திருக்கு. இனி இவரை ஒட்சியேற்றம் அடைவதற்கு பயன்படுத்துகின்ற ஒட்சியேற்றும் கருவி 12 இலத்திரன் ஏற்கவும் தான் தாழ்த்தல் அடையும். அப்ப பரிமாற்றப்படுற இலத்திரங்கள் 12. அது சுவர். இது ரிசோர்ஸ்ல கெமிக்கல் கால்குலேஷன் 2 அலகு 3ல ரிசோர்ஸ்ல இப்படி செய்து கிடாது. நிறைய பரிமாற்றப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை எடுத்து பார். சரி, அடுத்தது 27வது பார்ப்போம். ஒரு அட்கைன் ஐதான H2SO4 HCSO4 உடன் தாக்கம் இருக்கு. ஒரு கீட்டோனை தரும் தாக்கத்தை கருதுக. இத்தாக்கம் நடைபெறுகையில் உண்டாக்கத்தக்க ஒரு கட்டமைப்பு என்று கேட்கிறேன். ரைட். ஒரு அட்கைன் இதோட தாக்கம் அடைய என்ன கட்டமைப்பு வேற? அவனிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இவ்வளவு இதான் காரணம். இப்ப CH3 CH2 C இப்படி ஒரு நான் பொதுவான ஒரு அல்கைனை சும்மா எடுக்கிறேன். எடுத்து Hg2+ ஐதான H2SO4 போடும். என்ன நடந்திருக்கு? முதல் படியில இப்படி வரும். CH3 CH2 கவனிங்கோ.
இங்க எதிரேற்ற கூறு வரும் மார்க்கோனிக்கோ விதி. கார்பன் எண்ணிக்கை ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைந்த கார்பன்ல எதிரேற்ற கூறு வரும் மார்க்கோனிக்கோ. டபுள் பாண்ட் இங்க அந்த மற்ற ஹைட்ரஜன் வந்து சேரும். இதுதான் முதலாவது. சரியோ? இது கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. நான் கீழே CH3 CH2 இப்படி வரும். இதைத்தான் இங்க கீழே இருக்கு. நான் ஷைன் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர் இதுக்கு பெயர் ஈன் ஆல் கட்டமைப்பு என்று சொல்றோம். அல்கீனம் இருக்கு, அல்கஹோலும் இருக்கு. ஈன் ஆல் இது உறுதியற்றது. உறுதியற்றது. எனவே ஹைட்ரஜன் இடமாற்றம் ஒன்று இடம்பெற்று அது உறுதியான சேர்வைக்கு வர இவ்வாறு மாறும். இந்த ஹைட்ரஜன் அங்க வரும். அப்ப கீட்டோன் கிடைக்கும். இதுதான் இந்த விஷயம். இதைத்தான் அவர் எதிர்பார்த்தது. ஆகவே உங்களுக்கு அது முதலாவது MCQ அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இந்த தத்துவத்தை நீங்கள் அங்க பயன்படுத்தி பார்த்தீங்கள் என்றால் முதலாவது ஆன்சர் சரி, மற்றதுகள் பொருந்தா. சரியோ? அதை நீங்க போட்டு பாரு. மற்றதுகள் பொருந்தா. அதை நீங்கள் நான் வெளிப்படையாக இங்கே காட்டியிருக்கிறேன் தானே. அப்போ மற்றது பொருந்தாது. ஆகவே முதலாவது விடை அங்க சரியாக உங்களுக்கு வந்திருக்கு. சரியோ? அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா சரி. ஓகே, சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப 27 MCQ உண்டைக்கு நான் செய்திருக்கிறேன். உங்களுக்கு 27 மட்டும் செய்திருக்கு. ஏனைய பல்வேறு வினாக்களை நாளையாம் வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம். சரி, ஓகே. நீங்கள் அந்த இடத்தை அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளும். ஓகே.